ஆக்டன் அகாடமி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வீடியோவில் நம்ம நைட்டினுடைய மூமெண்ட்டு, பானுடைய மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் ரூக்கு, பிஷப் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம குயினை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு தெரியும் பிளாக் காயினில் ஒரு குயினும் ஒயிட் காயினில் ஒரு குயினும் இருக்குது. ஸோ இந்த குயினை பற்றி தான் நம்ம எப்படி மூமெண்ட் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். இதனுடைய பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமானது, சிறப்பானது. என்ன காரணம்னா இது வந்துட்டு எல்லா திசையிலையும் போகும். எந்த திசை எல்லா திசையும் சொல்றீங்களே, நைட் வந்துட்டு எல் ஷேப்ல போகுமே, அது மாதிரி குயினும் போகுமானா அப்படி கிடையாது. ஆனா இப்போ போக போகுது பாருங்களேன். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த குயின் வந்து கிராஸ் சைடும் போகும். பாருங்க, கிராஸ்னா இப்ப பாருங்க, இது 4 சைடு ஒயிட் எங்க இருக்கோ அந்த சைடு எல்லாமே இதனுடைய கிராஸ். ஏன்னா இது வந்து ஒயிட்ல இருக்கு. சப்போஸ் இந்த குயின் வந்துட்டு பிளாக்ல இருக்குன்னா ஸோ அதுவும் கிராஸ் தான். அந்த சைடும் இது போகும். காலி கட்டங்கள் எல்லாமே அதனுடைய இது எல்லா வரைக்கும் போகும். அதே மாதிரி இந்த குயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்லயும் போகும். அதாவது இப்போ ரூக்கோடைய பவரும் இதுக்கு இருக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்லயும் போகும். இந்த பாருங்க, ஸ்ட்ரெயிட் இந்த சைடும் இந்த குயின் வந்துட்டு போகும். அதே மாதிரி இந்த குயின் ரிவர்ஸ்லயும் போகும். ஸோ அதுக்கப்புறம் அப்ப இந்த ஒரு குயினுடைய பவர் பாத்தீங்கன்னா ஒரு ரூக்கு பிளஸ் ஒரு பிஷப்பினுடைய பவர் அப்படியே இந்த குயினுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கிங்கை பத்தி பார்க்க போறோம். கவனிங்க, இந்த கிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா குயினுடைய பவர் அப்படியே இருக்கும். ஆனா ஒரு ஸ்டெப் தான் போகும். பாருங்க, ஒரு ஸ்டெப். ஸோ இவருடைய சுத்தி இருக்க கட்டங்கள்ல இவரு எப்படி வேணாலும் நவரலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் காயின் வைக்கிறேன் பாருங்க, 1 2 3. ஸோ இதனுடைய பவர் எல்லா இடத்துலையுமே அவருடைய பவர் எல்லாமே இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா மூமெண்ட்டுமே இந்த கிங்கினுடைய மூமெண்ட். ஆனா இன்னொரு விஷயம், இந்த கிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாருங்க, இப்ப இங்க இருக்க கிங் வந்துட்டு எங்க போகும், இங்க போகும். பேக் சைடும் போகும், அதாவது ரிவர்ஸ்லயும் போகும், ஃப்ரண்ட்லயும் வரும். சரிங்களா? ஸோ இந்த கிங் வந்துட்டு இப்படிதான் மூமெண்ட் ஆகும். ஓகே, இப்ப எல்லா காயினையும் நம்ம எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்றத பார்க்க போறோம். பாருங்க, நான் பான் நவுத்துறேன். ஸோ என்னுடைய மூவ்மெண்ட் வந்துட்டு பான், இவங்களும் அதே சேம் பான் நவுத்துறாங்க, பிளாக். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு நைட் நவுத்துறேன், எல் ஷேப்ல நவுத்துறேன். அவங்க ஒரு பான் நவுத்துறாங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய நகர்த்தல், ஒரு பான் நவுத்துறேன் நான். ரெண்டாவது அவங்க இந்த நைட் நவுத்துறாங்க. நைட் வந்து எல் ஷேப். அப்புறம் நான் ஒரு மாடலுக்காக தான் உங்களுக்கு நவுத்தி காட்டுறேன் எப்படி நகர்த்தணும்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஷப், பிளாக் பிஷப் வந்துட்டு இங்கே நவுத்திருக்கேன். ஸோ அவங்க மறுபடியும் இந்த குயினுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய பானை நவுத்துறாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடியது இந்த குயினை நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இங்கே கொண்டு போய் வைக்கிறேன். சரிங்களா? இது வந்துட்டு எப்படி வேணாலும் போகும். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு இந்த சைடு இருக்குது, அதனால் நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இவங்க இந்த குயினை வந்துட்டு இங்கே நவுத்துறாங்க, ஸ்ட்ரைட்டில் நவுத்துறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒயிட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வந்துட்டு ஸ்ட்ரைட்டில் போகும் இல்லையா? ஸோ இங்கே இடம் இருக்குது. ஸோ இங்கே இடம் இருக்குது, நான் ஜஸ்ட் இங்கே சும்மா வைக்கிறேன். சரிங்களா? ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு இதை நவுத்துறாங்க. இன்னும் ஒரே ஒரு காயின் மட்டும் நம்ம நவுத்தாத வச்சுருக்கோம். அது என்னன்னா கிங்கு. ஸோ கிங் வந்துட்டு ஒயிட் வந்துட்டு ஜஸ்ட் ஃபார்வர்ட் இங்கே நவுத்துறாங்க. சரிங்களா? இப்படி தான் ஒவ்வொன்றுமே மூவ்மெண்ட் வந்துட்டு நீங்கள் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னைக்கு எல்லா காயின்ஸை பற்றின மூவ்மெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் நம்ம வந்துட்டு பாயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு காயினும் இந்தந்த பவர் இப்படிப்பட்டது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது பார்த்து முடிச்சிட்ட பிறகு தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும் இந்த செஸ்ல. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.